தக்காளி சாதம் பண்ணுறதுக்கு இதில் ஒரு படி பாசுமதி அரிசி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். ஊற வச்சு எடுக்கலை, கழுவி மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையானது 5 தக்காளி எடுத்திருக்கேன். நம்ம கையில் எடுத்தால் ஒரு கொத்து இருக்கணும், அந்தளவுக்கு மல்லித்தலை எடுத்திருக்கேன். 6 பச்சை மிளகாய் வந்து நம்ம காரத்தை பொறுத்து அதிகம் கம்மி சேர்த்துக்கலாம். பூண்டுப்பல் வந்து ஒரு 10 எடுத்திருக்கேன். அதில் பாதி இஞ்சி எடுத்திருக்கேன். பூண்டில் பாதி அளவுக்கு இருந்தால் போதும் இஞ்சி, நான் அவ்வளோதான் எடுத்திருக்கேன். அப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு 2 பிரிஞ்சி இலை, இது போல் 3 சைஸில் பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இது மட்டும்தான் தேவை. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதில் இருக்க எல்லாத்தையும் நம்ம அரைச்சிக்க போகிறோம். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், மல்லித்தலை, தக்காளி, இது எல்லாத்தையுமே ஒன்றா அரைச்சிக்கிற போகிறோம். பாருங்கள், தக்காளி, இஞ்சி, பூண்டு, மல்லித்தலையெல்லாம் அரைச்சாச்சு. இப்போ இந்த பேஸ்ட்டை நம்ம கழுவி வச்சுருக்கோம் இல்லையா அரிசி, அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை கலந்து வச்சிடலாம். இதுவே தண்ணியாக தான் இருக்கும், இதுக்கு மேலே தண்ணியெல்லாம் ஊற்ற வேணாம். அரிசி அதனால தான் ஊற வைக்காமல் வச்சுருந்தேன். இதெல்லாம் ஊற்றி நம்ம ஊற வைக்கணும் அப்படின்றதுக்காக. இப்போ இது வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம சாப்பாடு தாளித்து விட்டுக்கலாம். ஊற வச்சிடலாம். அரிசியை ஊற வச்சு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ தாளித்து விடலாம். குக்கரில் 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. அதில் 3 பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 2 பிரிஞ்சி இலை. பட்டை கிராம்பு வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை இதில் சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு, இதை நல்லா வதக்கிடலாம். அரிசியை வதக்கியாச்சு, அதில் இருந்த தண்ணியெல்லாம் வத்திருச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் ஒரு படி அரிசி போட்டோம், 1.5 படி தண்ணி ஊற்ற போகிறேன். 1 ஊற்றிருக்கேன், இது ஒரு பாதி 1.5. உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு பத்தலை, அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டேன். இப்போ சும்மா மூடி வச்சுருக்கேன். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் விசில் போட்டுக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ மூடி போட்டுடலாம். சிம்லைலாம் வைக்கல, அதிக தீ தான் வச்சுருக்கேன். ஒரு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், தக்காளி சாதம் ரெடி ஆயிருச்சு. இது போல் தக்காளி சாதம் நீங்களும் செஞ்சு பாருங்கள். நல்லா இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.